Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 12th standard commerce chapter 1 ஓட continuation. So இதுக்கு முன்னாடி chapter 1க்கு நம்ம 3 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படினா லிங்க் வந்து descriptionல இருக்கு. Please go through it. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து ரொம்ப important concept, that is principles of modern management, which is important 5 mark from public point of view. Public examக்கு ரொம்ப முக்கியமான ஒரு question தான் இந்த principles of modern management. ஸோ யார் வந்து இந்த மாடர்ன் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கா அப்படின்னா ஹென்ரி ஃபாயில். ஹீ இஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா 14 மேஜர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க் இஸ் நத்திங் அபவுட் அலோகேட்டிங் த ஒர்க் டு தி ஸ்பெஷலைஸ்டு பர்சன். ஒருத்தர் வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. ஸோ அக்கார்டிங்லி ஆர்கனைசேஷனில் வந்து இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் மேனேஜர் வந்து அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் பர்சன் கிட்ட ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரின்சிபிள் டிவிஷன் ஆஃப் ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும் அக்கார்டிங் டு தேர் ஸ்பெஷலைசேஷன். அந்த பர்சனுக்கு என்ன ஸ்கில் வந்து நல்லா இருக்குது, அக்கார்டிங்லி தட் ஒர்க் ஹேஸ் டு பி டிவைடட். அப்போ தான் என்ன இருக்கும் அப்படின்னா எஃபிஷியன்ட் இன் ஒர்க் வந்து நம்மளுக்கு இருக்கும். தென் கம்ஸ் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. Authority in the sense, manager has to give comment to their subordinates. Comment கொடுத்து authoritative-ஆ வந்து வச்சுக்கணும். Superior has all the rights to give orders to his subordinates. And responsibility வந்துட்டு it is an obligation for performance. Responsibility manager-க்கும் responsibilities இருக்கு, workers-க்கும் வந்து responsibilities இருக்கு. இங்க authority means rights of superior to give order to his subordinates. And responsibility comes from both the sides, for employees and also for the managers. Then comes discipline. So organizationல discipline அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மேனேஜர்ஸ் கிட்ட ஒபீடியன்ஸ் இருக்கணும், ப்ராப்பர் கான்டக்ட் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு ரெஸ்பெக்ட் இருக்கணும். அண்ட் அப்படிலாம் இருந்தால் தான் வந்துட்டு ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இருக்கும். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கனைசேஷன். Discipline இருக்கணும். Discipline is must for smooth functioning of organization. This is the third principle which is given by Henry Ford. So next principle is unity of command. This principle states that each subordinate should receive orders and be accountable to one and only one superior. Each and every subordinate ஆர்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணணும், ஒரு சுப்பீரியர் கிட்டேருந்து தான் ரிசீவ் பண்ணணும். நிறைய சுப்பீரியர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அண்ட் கான்ஃப்ளிக்ட்டும் இருக்கும். சண்டை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன் அவர் சொன்னது தான் நீ கேட்பியா, நான் சொன்னது கேட்க மாட்டியான்னு இன்னொரு மேனேஜர் கேட்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சுப்பீரியர் கிட்டேருந்து சபார்டினேட்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வாங்கிக்கிட்டா அது வந்து நல்லாயிருக்கும். தட் இஸ் யூனிட்டி ஆஃப் கமாண்ட் ஃப்ரம் ஒன் சுப்பீரியர். தென் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். Fifth point is unity of direction. All related activities should put under one group. There should be one plan of action for them and they should be under the control of one manager. ஒரே ஒரு ஆக்ஷன் பிளான் தான் இருக்கணும் அண்ட் அந்த கண்ட்ரோலுமே யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா ஒரு மேனேஜர் கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அதுதான் வந்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பிரின்சிபிள் என்ன அப்படின்னா சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். ஒரு பர்சனோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துட்டு கம்பெனியில் வந்து எடுத்துக்கக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. ரேதர் தென் கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ த மேனேஜ்மெண்ட் மஸ்ட் புட் அசைட் பர்சனல் கன்சிட்ரேஷன்லாம் அந்த சைட் போட்டுட்டு கம்பெனியோட ஆப்ஜெக்டிவாக ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். Therefore, the interest of goals of the organization must prevail over the personal interest of the individual. ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட்டை விட ஆர்கனைசேஷனோட கோல் மேலே அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்றது தான் இந்த சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள் இன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். தென் கம்ஸ் ரென்யூமரேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Workers must be paid sufficiently as this is a chief motivation of employee and therefore greatly influence productivity.
ஸோ அவங்களுக்கு மோட்டிவேஷனே வந்து அந்த ரென்யூமரேஷன் தான். ரென்யூமரேஷன் இஸ் நத்திங் அபவுட் இட் கேன் பி இன் த வே ஆஃப் சேலரி, போனஸ் ஆர் எக்ஸ்ட்ரா மணி ஃபார் வாட் தே ஆர் ஒர்க்கிங்னோ. அந்த ரென்யூமரேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே. அண்ட் த குவாண்டம் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரென்யூமரேஷன் பேயபிள் ஷுட் பி ஃபேர், ரீசனபிள் அண்ட் ரிவார்டிங் ஆஃப் எஃபர்ட். அது வந்து நியாயமாக இருக்கணும், அவங்க செஞ்ச வேலைக்கான ஒரு ரிவார்டாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்றாங்க ரென்யூமரேஷன். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த important principles of modern management. Then the degree of centralization. The amount of power wielded with the central management depends on company size. இப்போ ஒரு கம்பெனி இப்போ ஸ்மால் ஸ்கேலாக இருந்தால் அங்கே ஒரு டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷன் இஸ் நத்திங் அபவுட் அத்தாரிட்டி ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட். டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லார்ஜ் ஸ்கேல் ஆர்கனைசேஷன் தான் இருந்தால் அங்கே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் த கம்பெனி. Centralization implies the concentration of decision making authority at the top management. So next one, the line of authority, scalar chain. Authority line of authority is a hierarchy level from the top management to the lowest rank. The principle suggests that there should be an clear line of authority from top to bottom. ஒரு clear authority comment வந்து பாஸ் ஆகணும் from the top level to lower level. அப்போ தான் வந்து ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இன்னும் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு இருக்கும். இப்போ நிறைய கமெண்ட் ஃப்ரம் வேரியஸ் மேனேஜர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ தட் வில் நாட் ஒர்க் அவுட் இன் அன் ஆர்கனைசேஷன். தென் கம்ஸ் ஆர்டர். Social order ensures the fluid operation of company through authoritative procedure. Material order ensures safety and efficiency in the workplace. ஸோ ரெண்டு ஆர்டர்ஸ் இருக்குது. ஒன்று சோஷியல் ஆர்டர், இன்னொன்று வந்து மெட்டீரியல் ஆர்டர். ஸோ சோஷியல் ஆர்டர் வந்து கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸை பற்றி இருக்கும். அண்ட் மெட்டீரியல் ஆர்டர் வந்து சேஃப்டி ஆஃப் தி ஒர்க் பிளேஸ் எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து மெட்டீரியல் ஆர்டர்ஸில் வந்துடும். ஸோ ஆர்டர் ஷுட் பி அக்செப்டபிள் அண்ட் அண்டர் தி ரூல்ஸ் ஆஃப் கம்பெனி. ஸோ ஈச் கம்பெனிஸ் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டர்ஸ் வந்து எம்ப்ளாயீஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் கம்பெனிக்கு ஏற்ற ஆர்டர்ஸ் தான் வந்துட்டு போடணும். ஸோ தட் அப்போ தான் வந்து எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து அது பெனிஃபிஷியலாக வந்துட்டு இருக்கும். தென் கம்ஸ் ஈக்விட்டி. ஈக்விட்டி இஸ் நத்திங் அபவுட் எம்ப்ளாயீஸோட ட்ரீட்மெண்ட் அங்கே எப்படி இருக்குது, கைண்டாக வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒர்க் பிளேஸில் வந்துட்டு நல்ல என்வாயர்மெண்ட் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஈக்விட்டியில் வரும். மேனேஜர் ஷுட் பி ஃபேர் அண்ட் பார்ஷியல் when dealing with employees. ஸோ ஒருத்தருக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது, இன்னொரு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. Giving equal attention towards all employees is called equity. Then stability of tenure of personnel. Tenure is nothing about the duration of the worker. Personnel அப்படின்றது workers. ஆல்ரெடி நான் போன வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த பர்சனலுக்கும் நம்ம பர்சனல் அப்படின்னு யூஸ் பண்ணுறக்கூடிய PRSONALக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த பர்சனல் NNEL வந்து ஒர்க்கர்ஸை வந்து நம்ம குறிக்கிறோம். ஸோ தட் tenure of worker is nothing about duration of a worker or whatever மேனேஜராக இருக்கட்டும். ஸோ ஒரு டியூரேஷன் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக வந்துட்டு இருக்கணும். சும்மா ஆர்கனைசேஷன் மாறுறது, ஸோ தட் அது வந்து ஆர்கனைசேஷனுக்கும் பெனிஃபிட் கிடையாது, அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பெனிஃபிட் கிடையாது. அத்தாரிட்டி மாறிச்சு அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் அந்த டென்ச்சர் ஆஃப் பர்சனல் ஷுட் பி ஸ்டேபிள், நிலையாக இருக்கணும். The stability of tenure of personnel is a principle stating that in order for an organization to run smoothly, personnel, especially managerial personnel, must not frequently enter and exit the organization. சும்மா ஒரு வேலையில் வந்து போயிட்டு இன்னொரு வேலைக்கு வந்து ஜம்ப் ஆகிட்டு இருக்கக்கூடாது. That is not good for the organization as well as for the employees or the manager or whoever it is. So next 13th principle வந்துட்டு இனிஷியேட்டிவ். ஸோ சஜஷன்ஸ் வந்துட்டு நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து இனிஷியேட்டிவாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஏதாவது நியூ ஐடியாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும் மேனேஜர்ஸ் வந்துட்டு. ஸோ தட் அது எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய நியூ ஐடியாஸ், பெட்டர் ஐடியாஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் ஆர் லைக்லி டு டேக் கிரேட்டர் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அவங்க சொன்ன ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வில் ஒர்க் more effectively in the organization. ஸோ இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கணும். சஜஷன் கொடுக்க வந்தாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்.
மேனேஜர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் எம்ப்ளாயீஸும் இனிஷியேட்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பிரின்சிபலோட மீனிங். நெக்ஸ்ட் 14th principle, the last principle is spirit de crops, team spirit, feeling of some pride of the organization சொல்லலாம். டீம் ஸ்பிரிட் இருந்தால் தான் அந்த ஒர்க் பிளேஸ் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். This refers to the need of manager to ensure and develop moral in the workplace, individually and communally. Communally is nothing about community. So team spirit helps develop an atmosphere of mutual trust and understanding. டீம் ஸ்பிரிட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே மியூச்சுவல் ட்ரஸ்ட் வந்து இருக்கும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா இருக்கும். ஸோ தட் டாஸ்க் எல்லாம் வந்து ஆன் டைமில் வந்து அவங்களால முடிக்க முடியும். ஸோ டீம் ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் ஆன் டைம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் அபவுட் ஸோ 2 ஸ்பேன் வந்து இருக்குது. ஒன்று வந்து வைட் ஸ்பேன், இன்னொன்று வந்து நேரோ ஸ்பேன். Subordinates should work under some managers. அதுதான் வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா the manager having the group of subordinates who report to him directly is called as span of management. இதுலேயே வந்து நம்மளுக்கு 2 ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து நேரோ, இன்னொன்று வந்து வைடர். ரெண்டுமே அதுக்கேற்ற மாதிரி சில அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் டு ஹரிசாண்டல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹரிசாண்டல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ தேர் இஸ் வைட் அண்ட் நேரோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். வித் வைடர் ஸ்பேன் அண்ட் தெர் இஸ் அ லெஸ் ஹையரார்கிக்கல் லெவல். ஸோ நான் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், படித்தா ரொம்ப லேட் ஆகும். வைடர் ஸ்பேனில் வந்துட்டு ஹையரார்கி லெவல் வந்து லெஸ்ஸாக இருக்கும். இந்த சென்ஸ் மேனேஜர்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. நேரோ ஸ்பேனில் வந்து ஹையரார்கி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இங்கே வந்து சில 1 or 2 ஃபார் எக்ஸாம்பிள் 1 or 2 மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே நிறைய சபார்டினேட்ஸ் இருப்பாங்க. இந்த நேரோ ஸ்பேனில் வந்துட்டு நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, ஒரு 4 பேருக்கு ஒரு மேனேஜர், ஒரு 5 பேருக்கு ஒரு மேனேஜர் அப்படின்னு சொல்லி மேனேஜர்ஸ் நிறையா இருப்பாங்க. ஸோ 2 ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்குமே சில அட்வான்டேஜஸ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ சின்ஸ் ஸ்பேன் இஸ் நேரோ விச் மீன்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ். நேரோவாக இருந்தாங்க அப்படின்னா அங்கே லெஸ் நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ் இருப்பாங்க அண்டர் ஒன் சுப்பீரியர். ரெக்வயர்ஸ் மோர் மேனேஜர்ஸ், நிறைய மேனேஜர்ஸ் வேணும் அண்ட் அவங்களுக்கு கொடுக்குற சேலரியும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டு ஈச் சீனியர் எக்ஸ்பென்சிவ் சேலரிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் எங்கள் நேரோ ஸ்பேனில். மோர் மேனேஜர்ஸ், more salary have to give, number of subordinates will be less. So இதுதான் narrow. And with more levels in the hierarchy the communication suffers drastically. நிறைய மேனேஜர்ஸ் இருந்தாங்களா, அதில் நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், சில கான்ஃப்ளிக்ட்ஸ் கூட வரும் அண்ட் ஒர்க் பண்ணுறதுல வந்து டிலே ஆகும். பிகாஸ் நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுப்பாங்க, கமெண்ட் வந்து நிறைய இருக்கும். ஸோ தட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு take it. And lack of coordination and control because the operating staff is far away from the top management. இங்கே வந்துட்டு கோஆர்டினேஷன்ஸ் வந்து இருக்காது, ஏன்னா டாப் மேனேஜ்மெண்ட்டை விட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கும், நிறைய மேனேஜர்ஸ் இன் பிட்வீன் இருக்கிறதுனால. And the major advantage of using the structure is that the cross communication gets facilitated. ஸோ நேரோவில் வந்து ஒன்று அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கிராஸ் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் வந்து அங்கே நிறையா இருக்கும். ஸோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதுதான் நேரோ. வைடு, அதாவது வைடு மீன்ஸ் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃப்ளாட் ஸ்ட்ரக்சரில் என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு சூப்பர்வைசர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேனேஜர் அண்ட் சபார்டினேட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த சுப்பீரியர் டு மேனேஜ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ். கொஞ்சம் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இருப்பாங்க அண்ட் எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணவும் முடியாது. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா வைடர் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணும்போது மேனேஜர்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ தட் எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகும். அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் சேலரிஸ் கொடுக்குறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகும் அண்ட் சபார்டினேட்ஸ் ஃபீல் ரிலாக்ஸ்ட் அண்ட் டெவலப் தேர் இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்ஸ். நிறைய மேனேஜர்ஸ் வந்து சும்மா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்கிறத விட
ஒரே ஒரு மேனேஜர் தான் இருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஃபீல் ஃப்ரீ டு ஒர்க் அப்படின்வாங்க. அண்ட் ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் வந்து அந்த இடத்துல இருக்காது. இதுதான் வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வைடர் அண்ட் நாரோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. இம்பார்ட்டண்ட் 5 மார்க் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ ஹாப்பி டே.